மத்திய அரசின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருந்தகங்களால் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும். மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிர் இழக்கக்கூடாது. எனவே நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் ஔஷாதி கேந்திரா திட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டின் பல இடங்களில் குறைந்த விலை மருந்தகங்கள் துவக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து மருந்து கடை உரிமையாளர் கௌரி கூறுகையில், சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட் கிட்ட மத்திய அரசால் நிறுவப்பட்ட மக்கள் மருந்தகம் நடத்திட்டு வரோம். நாங்க இங்க ஒரு 5 இயர்ஸா இங்க கடை நடத்திட்டு வரோம். நிறைய பேர் முதல்ல மெடிசன் வாங்குறதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இங்க மெடிசன் வாங்கி சாப்பிட்டதுக்கு அவங்களுக்கு வெளியே வாங்குறதை விட இங்க ரேட்டு ரொம்பவும் கம்மியா இருக்கு. அதே நேரத்துல ரிசல்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கறதுனால இங்க கண்டினியூஸா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் இதுல நாங்க குறைஞ்சபட்சம் 4 வருஷமா பிபிக்கு, சுகருக்கு, தைராய்டுக்கு எல்லாத்துக்கும் டேப்லெட் வாங்கிட்டு இருக்கோம். மற்ற கடையை கம்பேர் பண்ண போனா இங்க நம்மளுக்கு குறைந்த விலையில எல்லாமே கிடைக்குது. மத்திய அரசுக்கு நன்றி. மத்திய இதுவால நம்மளுக்கு ஒரு மாசம் 4000 ரூபாய் மிச்சமாகுது. அதே குவாலிட்டி, அதே இது, எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நான் இப்போ ஒரு ஆண்டா வாங்கிட்டு வரேன். இப்போ கூட மாத்திரை வாங்க தான் வந்தேன். ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசு மிகவும் மிக்க நன்றி. டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.